அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் என்னை கைவிடு என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா யோசிச்சு பார்த்தியா சியாமலா? தந்தையின் குரலில் கவலை மிகுந்திருந்தது. 3 வருடங்களோ இல்லது 5 வருடங்களோ சேர்ந்து வாழ்வதற்கா கல்யாணம்? ஆயிரங்காலத்து பயிர் என்பார்களே என்றார். பெற்ற ஒரே பெண்ணுக்கு தன் முயற்சியால் ஒரு கணவனை தேடித்தர முடியவில்லையே என்ற அவருடைய நீண்டகால வேதனை இன்னும் மிகுந்தது. சதீஷ் கான்ட்ராக்டில் வந்தவன். அது முடிஞ்சதும் வந்த ஊருக்கே திருப்பி போயிடணுமே அம்மா என்றார் அப்பா. கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு விபத்தால் முதுகில் பலத்த அடிபட சில ஆயிரம் நஷ்டஈடு பெற்று வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டிய நிலை தனக்கு ஏன் வந்தது என்று மீண்டும் மீண்டும் குமைவதை தவிர உருப்படியாக என்ன செய்ய முடிந்தது தன்னால்? 8 வகுப்புடன் படிப்பை நிறுத்தி கொண்ட சியாமலா தொழிற்சாலையில் வேலை செய்வதால் தான் குடும்பமே ஓடுகிறது. இந்த நிலையில் பேச தனக்கு என்ன அருகதை என்று நினைத்து கொண்டார் அப்பா. சசி சேனைதான்ப்பா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்டாருப்பா. அவருடைய அனுமதியை வேண்டி நின்ற மகளை பார்த்து மெல்ல சிரித்தார் சுப்பையா. உனக்கு சரின்னு பட்டா சரிதான் என்றார். சதீஷ் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோதே இப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள் இருக்குமென்று அவர் பயந்திருந்தது நிஜமாகவே போயிற்று. பங்களாதேசிகளுக்கே உரிய கவர்ச்சியான கண்களும் நீண்ட மூக்கும் எவரையும் கவர்ந்துவிடும். அத்துடன் அவனுடைய கடுமையான உழைப்பும் சேமிக்கும் திறனும். இதைவிட அருமையான துணை சியாமலாவுக்கு கிடைக்க முடியாது என்பதென்னவோ உண்மை என்று ஒரு சிறு கசப்புடன் ஒத்துக்கொண்டார் சுப்பையா. ஆனால் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. 28 வயது இளைஞன் சதீஷ். ஷியாமலாவோ 28 வயதாகியும் பல வரன்கள் பெண் பார்க்க வந்துவிட்டு பெண் கருப்பு என்று தட்டி கழிக்க பார்த்து பின் சற்று இறங்கி வந்து எவ்வளவு பவுன் நகை போடுவீங்க என்று பெரிய மனது பண்ணி பேரம் பேசிவிட்டு வியாபாரம் படியாததால் ஒதுங்கி போனதன் பலனாக உள்ளுக்குள்ளேயே மருகி கொண்டிருப்பவள். பிறர் அவளை நிராகரித்து விட்டு போகும் ஒவ்வொரு முறையும் தன் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு வயசான காலத்தில் உங்களுக்கு தான் துணையாக இருந்துட்டு போகிறேனப்பா என்று சமாதானப்படுத்துவாள் சியாமலா. இவ்வளவு பேசிட்டு கட்டிக்கிட்டதும் குடிப்பான், அடிப்பான், நான் சம்பாதிக்கிறதையும் பிடுங்கிப்பான். அதான் அன்னாடம் பார்க்குறனே அந்த கன்றாவிய மூஞ்சியெல்லாம் ரத்த காயமாக வராளுங்க. ஒவ்வொருத்தையும் நான் சுதந்திரமாக இருந்துட்டு போகிறேனே என்றாள் சியாமலா. வெளியில் வீராப்பாக பேசினாலும் பழைய தோழிகளை அவர்கள் பிள்ளைக்குட்டிகளுடன் பார்க்கும்போது அவள் மனம் பொறுமத்தான் செய்தது. இப்போது அவளையும் ஒருவன் மணக்க விரும்பி வேண்டுகிறான். பெருமையாக உணர்ந்தாள். அப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு நம்ம கூட தான் இங்கே வந்து தங்க போகிறாரு. உங்களை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு கண்டிஷனாக சொல்லிட்டேன்ல என்றாள் சியாமலா. தன் நன்றியை ஒரு புன்முறுவல் மூலம் வெளிப்படுத்தினார் சுப்பையா. சாயந்தரம் ஸ்டுடியோவுக்கு போய் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவரோட அம்மாவுக்கு அனுப்ப என்றாள் சியாமலா. சுப்பையாவின் முகத்தில் படர்ந்த கலவரத்தை பார்த்து சியாமலா சிரித்தாள். நம்ம தமிழ் ஆளுங்க மாதிரி நினச்சிட்டிங்களாம்மா இவரையும்? அழகு, கலரு, அந்தஸ்து இப்படி எதுலையாவது குறை கண்டுபிடிச்சி மற்றவங்கள கேவலமாக பேசுகிறதாலேயே அவங்க என்னமோ ஒரு படி ஒசந்து இருக்கிறதா நினைக்கிற சின்ன புத்தி சதீஷுக்கு கிடையாது என்றாள் சியாமலா. சுப்பையாவின் சந்தேகம் முழுவதாக மாறவில்லை என்பதை அவருடைய கவலை தோய்ந்த முகமே காட்டி கொடுக்க சியாமலா மேலும் சொன்னார். நான் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் சொன்னார், உன்னோட நெஜ அழகு புரியாமல் ஒதுக்கிட்டு போனவனுங்க அடிமுட்டாளுங்கன்னு அப்படின்னு சொல்கிறாருப்பா சதீஷு என்றாள் சியாமலா. வார்த்தைக்கு வார்த்தை அவன் பெயர் உச்சரிப்பதிலேயே ஆனந்தம் கானின் மகளின் உற்சாகத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்க விரும்பவில்லை சுப்பையா. அவன் நிரந்தரமாக இந்த மலேசியா மண்ணில் கால் பதித்து இருக்க முடியுமோ என்ற ஆரம்பத்தில் இருந்த உறுத்தல் கூட இந்த உலகத்தில் இதுதான் நிரந்தரம் என்ற வேதாந்தத்தில் மறைந்தது.
மாலையும் கழுத்துமாக சதீஷின் பக்கத்தில் அமர்ந்திருந்த சியாமளா மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தாள். இவங்களெல்லாம் நம்பவே கூடாது, கையில் பிள்ளையை கொடுத்துட்டு ஓடிடுவான் என்று தோழிகள் எச்சரிக்கை செய்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது எத்தனை நல்லதாக போயிற்று. அவன் மனதுள் இருக்கும் அன்பு பிறர் கண்ணுக்கு தெரியவில்லை. ஏழை, அயல் நாட்டுக்காரன், அதிலும் அழகன் என்பதில் விளைந்த அலட்சியம், பொறாமை. தன்னை பற்றி தலைகுறையாக பேசியவர்களை பொய்யர்களாக்கிவிட்டு இப்போது தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். மாதங்கள் நிமிடங்களாகி பறக்க தன்னை விட பாக்கியசாலி எவரும் இல்லை என்று எண்ணி எண்ணி சியாமளா இருமாந்து போனாள். மேலே போனால் கீழே விழவும் கூடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. வேலைக்கு வந்த மலேசியா நாட்டில் இந்நாட்டு பெண்களை திருமணம் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற விதியை மீறிய அந்நிய நாட்டு தொழிலாளிகள் நாடு கடத்தப்பட்டார்கள் என்ற புதிய சட்டம் ஒன்று அமலுக்கு வர சதீஷின் குறும்பு பேச்சும் பெரிய கண்களின் மின்னல் வெட்டும் போன இடம் தெரியவில்லை. சியாமலாவுக்கோ இனி என்ன என்ற கேள்வி மட்டும் விஸ்வரூபம் எடுத்து பயங்கரமாக தெரிந்தது. இப்படி அகாலமாக முடிவதற்கா இவ்வளவு இன்பம் நிறைந்த மனவாழ்வு கிட்டியது? அடுத்த 10 நாட்கள் நகர முடியாது நகர்ந்தன. வீட்டில் அசாதாரண மௌனம் நிலவியது. அடுத்த அறிக்கை: உள்நாட்டு பெண்களை மணந்தவர்கள் அவ்வப்போது குறுகிய வருகை மேற்கொண்டு தம் மனைவி மக்களை பார்த்து போகலாம் என்று சிறிது கருணையுடன் வெளிவந்தது. சதீஷ், நீங்கள் திரும்பி போக விட மாட்டேன். கணவனை கட்டிக்கொண்டு கதறினாள் சியாமளா. தன்னை மணந்த செயல் ஒரு குற்றமா? அதற்கு தண்டனை போல் மீண்டும் பிறந்த நாட்டில் ஏழ்மையிலேயே உழல திரும்பி அனுப்பி வைக்கப்படுவார் என்று நினைக்கவே அவளை வாட்டியது. தன் உடலை சுற்றியிருந்த அவளுடைய கரங்களை மெல்ல விளக்கினான் சதீஷ். நான் திரும்பி போனால் அங்கே என்ன இருக்குது? எவ்வளவு படிச்சிருந்தாதான் என்ன? பசி பட்டினி தான். அங்கே நல்ல வேலை கிடைச்சிருந்தா இங்கே எதுக்கு வந்து தொலைக்க போகிற என்றான். சியாமளா அவன் முகத்தையே பார்த்தாள். என்ன சொல்ல வருகிறான் என்று. நல்ல வேலை, நம்ம கல்யாணம் கோயிலில் நடந்துச்சு, இன்னும் பதிவு செய்யலை என்றான் சதீஷ். அவள் திடுக்கிட்டாள். கல்யாணமே நடக்கவில்லை என்று சாதிக்கப் போகிறானா? அதற்காகத்தான் அவள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லையோ? சியாமளாவின் முகம் போன போக்கை கவனிக்கும் மனநிலையில் இருக்கவில்லை அவன். அது தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மட்டுமே என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். நாங்கள் ஏழைதான், அதுக்காக வந்த இடத்துல சன்னியாசி மாதிரி இருங்க அப்படின்னா முடியுமா? உன்னை பிடிச்சி தான் கல்யாணம் செஞ்சிட்டேன் சியாமளா. ஆனால் என் சுயநலத்துக்காக மற்றவங்க கஷ்டப்படணுமா என்றான். என்ன சொல்கிறீங்க என்று ஈனஸ்வரத்தில் கேட்டாள் சியாமளா. நான் சம்பாதிச்சு அனுப்புகிற பணத்தால் தான் எங்கள் அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க. தம்பிகளும் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுது. நான் திரும்பி போகிறதா இல்லை. சியாமளாவுக்கு சற்று தெம்பு பிறந்தது. வந்த வேகத்திலேயே அது தொலைந்தது. அடுத்து அவன் கூறியதை கேட்டு, நாம் ஒன்றா இருந்தால் ஏதாவது தகராறு வரும், அதனால் வேறு வேலை தேடிக்கிட்டேன், வேறு ஊரில் என்றான் சதீஷ். அவன் தன்னை விட்டுவிடப் போகிறான். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது அவளுடைய வாய் பிளந்தது. மூச்சு கனவேகமாக இறைப்பது போல் வெளிவந்தது. முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். நான் என்ன செய்கிறது? எனக்கு வேறு வழி தெரியலை என்று மன்னிப்பு கேட்டான். சதீஷ் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்தால் சியாமளா. அவனை கையெடுத்து கும்பிட்டாள். என்னையும் ஒரு பொண்ணா மதித்து ஏற்றுக்கிட்டீங்களே, அதுவே போதும். நன்றின்னு வாய் வார்த்தையாக சொன்னால் நல்லா இருக்காது. அப்பா முதல்லையே சந்தேகப்பட்டார் இந்த உறவு நிலைக்க முடியுமான்னு. ஆனால் கல்யாணம், கணவன், குடும்பம் எல்லாம் வேணுங்கிற வெறிதான் அப்போ இருந்துச்சு எனக்கு. இப்போது மேலே பேச தெரியாது விக்கினாள். குற்ற உணர்வும் வேதனையும் முழுக்க ஷியாமளா என்று அவளை நெருங்கினான் சதீஷ். சரையலென விலகி கொண்டான். சொல்ல இன்னும் என்ன இருக்குது? வேதனையை அதிகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, இனிமே வராதிங்க என்று பெரிதாக அழ ஆரம்பித்தாள் சியாமளா. அவள் கெஞ்சுவாள்.
இல்லை ஆத்திரப்படுவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்து எல்லாவற்றிற்கும் விடை தேடி வைத்திருந்தவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. தலை குனிந்த நிலையில் தனது சொற்ப உடைமைகளை திரட்ட ஆரம்பித்தான் சதீஷ். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.